US allows India to buy Russian oil for 30 days. இது வந்து இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் இன்னைக்கு காலையில் வந்த ஹெட்லைன்ஸ். இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்கு அமெரிக்கா அலோவ் பண்ணியிருக்குதான். அதுவும் ஒரு 30 நாளைக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருக்கு. அப்படிங்கிற வார்த்தையை படிக்கிறதுக்கே ரொம்ப கொடூரமாக இல்லை? இந்த ஸ்கூலில் வந்து வாத்தியாருங்க வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இடையில வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா ஏந்து நின்று கேட்டோன்னு வச்சிங்களேன், போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இங்கே இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வா அப்படின்னு அலோவ் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி காசு கொடுக்க போகிறது இந்தியா, எண்ணெய் கொடுக்க போகிறது ரஷ்யா. இடையில அலோவ் பண்ணுறதுக்கு அமெரிக்கா யார், ட்ரம்ப் யார் அப்படிங்கிற கேள்வி நியாயமாக ஒருத்தருக்கு வரணுமா இல்லையா? நான் உன்னை வந்து பெருந்தன்மையோடு அனுமதிக்கிறேன், போய் ரஷ்யா கிட்ட வாங்கிக்கோன்னு ஏதோ இவர் வந்து காசு கொடுக்குற மாதிரியோ இல்லை இவர் எண்ணெய் கொடுக்குற மாதிரியோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது குறித்து இந்த நான் உன்னை பர்மிட் பண்ணுறேன், நான் உன்னை அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகங்களை அமெரிக்கா பயன்படுத்துறது குறித்து நம்ம மாண்புமிகு ஜியை பார்த்தால் உலகமே அலறுது, அமெரிக்கா பதறுது அப்படின்லாம் பில்டப் கொடுக்கப்பட்ட நம்ம இப்போ வரைக்கும் வாயே திறக்கல. அதாவது அமெரிக்காவின் கருணையால் இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெயை வாங்க முடிகிறது. இதுதான் இன்னைக்கு உலகத்தில் இந்தியாவை பற்றிய செய்தி. ஏன் காசு, ஏன் டப்பு, நான் யார்கிட்ட ஒன்னா எண்ணெய் வாங்குவேன், வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் அப்படிங்கிற கேள்வி இப்போது வரைக்கும் நம்ம ஜியோட வாயிலிருந்தோ அல்லது ஜியினுடைய மற்ற அமைச்சர்கள் வாயிலிருந்தோ வரவே இல்லை. ஒரு காலத்தில் ஃபாரின் பாலிசியில் பவர்ஃபுல்லான நாடாக, அதாவது அணிசேரா நாடுகளினுடைய முக்கியமான தலைமையாக உலக நாடுகளால், முக்கியமாக குளோபல் சவுத் என்று சொல்லப்பட்ட வளரும் நாடுகளால் பார்க்கப்பட்ட இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை இன்னைக்கு எந்த இடத்தில் போய் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி அப்படிங்கிறது முக்கியமான சாட்சியாக மாறியிருக்கு. ஏன் இந்தியா இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது, அல்லது இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஏன் இந்தியாவை பாஜக அரசு இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்தியாவினுடைய ஆயில் கண்டிஷன் இன்னைக்கு என்னவாயிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் அப்படிங்கிறது உச்சத்தை அடைந்துக்கிட்டு போயிட்டுருக்கு. ஈரான் கடுமையான தாக்குதல்களை திருப்பி நடத்த தொடங்கி தீவிரமான போராக இது மாறி இருக்கு. ஏதோ ஈரானை 2 நாளில் நாங்கள் முடிச்சிடுவோம், இன்னும் 1 வாரம் தான் டைமுங்கிற ரேஞ்சில் எல்லாரையும் அடிச்சிட்டோம், ஈரானுடைய உச்ச தலைவரையே கொன்னுட்டோம் அப்படின்லாம் வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்தவர்களுக்கு ஈரான் மீண்டும் பதிலடி கொடுக்க ஆரம்பித்ததால் இந்த போர் அப்படிங்கிறது ஒரு கடுமையான போராக தீவிரமடைந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த சூழலில் தான் நம்ம அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இதை பற்றி பார்க்க வேண்டியிருக்கு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், இருந்தாலும் திருப்பி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஹார்மஸ் நீரிணை பகுதி. இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதாவது வளைகுடா நாடுகளில் தயாரிக்கப்படுகிற எண்ணெய்கள், அந்த எண்ணெய் வளங்கள் பெரும்பாலும் உலகத்தினுடைய எண்ணெய் வளத்தினுடைய இதயம் மாதிரி வளைகுடா நாடுகள் தான் இருக்குது. அந்த மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளில் உருவாக்குற எண்ணெய் முழுக்க இந்தியாவுக்கோ அல்லது வேறு பல நாடுகளுக்கோ போய் சேரணும் அப்படின்னா அதுக்கான நுழைவாயில், என்ட்ரன்ஸ் எக்ஸிட் கேட்டு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இடம் தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது. அந்த குறுகிய வளைஞ்ச பாதை மாதிரி தெரிகிற அந்த இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்தின் வழியாகத்தான் பார்த்தோம்னா உலகத்தினுடைய 25% எண்ணெய் போக்குவரத்து அப்படிங்கிறது இந்த இடத்தின் வழியாகத்தான் நடக்குது. அதில் மிக முக்கியமாக இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய ஆயில் தேவைக்காக இந்தியா பெரும்பாலும் இறக்குமதியைத்தான் நம்பியிருக்குது. கிட்டத்தட்ட இந்தியா பயன்படுத்துகிற எண்ணெய் வளத்தில் 90% இறக்குமதியை சார்ந்து தான் எண்ணெய் வளத்தில் இந்தியா இருக்குது. அந்த 90%லும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சரிபாதி அளவுக்கு இந்தியாவினுடைய எண்ணெய் தேவைக்கான எண்ணெய் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸின் வழியாகத்தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஈராக்கு, சவுதி, UAE, குவைத்னு இப்படி எந்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு எண்ணெய் வரணும் அப்படின்னாலும் அது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாகத்தான் வர முடியும். இந்த போரின் காரணமாக ஈரான் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸின் வழியாக எந்த கப்பலையும், எண்ணெய் கப்பலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி மீறி போனால் அதன் மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதுனால மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் தட்டுப்பாடு உருவாகிற அபாயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. எண்ணெய் தட்டுப்பாடு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த வாகன போக்குவரத்துக்கும் பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காது. பெட்ரோல் டீசல்லாம் வந்து பார்த்தோம்னா அது தட்டுப்பாடு உருவாச்சு அப்படின்னா, ஒருவேளை இந்த போர் அப்படிங்கிறது அடுத்த 2 மாதங்களுக்கு தொடருது, ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி உக்ரம் அடைஞ்சு தொடர்ச்சியாக தொடருது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கான பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்தியாவில் ஏற்படும்.
பெட்ரோல் டீசல் மட்டும் கிடையாது, எல்பிஜி கேஸு, வீட்டில் நம்ம சமையலுக்காக பயன்படுத்துகிற சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த சிலிண்டருக்கு 80% எல்பிஜி வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸின் வழியாகத்தான் இந்தியாவுக்கு வருது. ஆல்ரெடி சிலிண்டர் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இந்தியாவில் ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அளவினுடைய பயன்பாட்டை குறைக்க சொல்லி அந்த எண்ணெய் நிறுவனங்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ் குக்கிங் ஃபியூவல் ஜுடிஷியலி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டினுடைய எண்ணெய் நிறுவனங்களும் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால் வந்து பார்த்தோம்னா இந்த கடைகளில் சிலிண்டர் வாங்குறவங்களாம் ஒரு சிலிண்டர் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி சிலிண்டர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுகளை பற்றி பேசின தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீனிவாசன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பத்திரிகையாளர்கள்ட்ட அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் எப்படி எங்களுடைய ஹோட்டல்ஸை நடத்த போகிறோம் அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு சிலிண்டர் சப்ளை பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அவங்கக்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த வசந்த பவன் ஹோட்டல்ஸினுடைய சேர்மேன் ரவி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்கள் ஹோட்டல்ஸுக்குமே ஒரு கம்யூனிகேஷன் வந்துருச்சு, இனிமேல் உங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து எங்களால் சப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்டாக்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ அவ்வளோ தூரம் தான் எங்களால் கொடுக்க முடியும், ரெகுலர் சப்ளை அப்படிங்கிறது இனிமேல் எங்களால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஹோட்டல்ஸுக்கு வந்து 3000 சிலிண்டர் வந்து ஒரு மாதத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்லி, இனிமே ஹோட்டல்ஸுக்கு வந்து சிலிண்டர் சப்ளை வந்து ஸ்டாக் இல்லைன்னா கொடுக்கப்படாது அப்படிங்கிற கம்யூனிகேஷன் எங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிறத வசந்த பவன் ஹோட்டலினுடைய அந்த சேர்மேன் சொல்லியிருக்கிறார். ஸோ இதன் மூலமாக பார்த்தோம்னா இந்த போர் நிறுத்தப்படலை, நிற்கலை, தொடருது அப்படின்னா, சிலிண்டர் தட்டுப்பாடு பெருசாகுது அப்படின்னா, இங்கே ஹோட்டல்ஸ்லேருந்து டீ கடை வச்சுக்கிறவங்கலேருந்து ரோட்டில் கடை வச்சிருக்கக்கூடிய பெரும்பாலானோர் இதனால் பெரும் அளவில் பாதிக்கப்படுவாங்க. அடுத்தது தனிநபர்களுடைய வாகனங்களுக்கு ரேஷன் முறை அப்படிங்கிறது அறிவிக்கப்படும். ஒரு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு இத்தனை லிட்டர் தான் பெட்ரோல் கொடுக்கப்படும், டீசல் கொடுக்கப்படும் அப்படின்லாம் ரேஷன் முறைகள் அறிவிக்கப்படும். தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா இதனால் வந்து பார்த்தோம்னா பொது போக்குவரத்துலேருந்து வெளியூருக்கு போகக்கூடிய பேருந்துகள்லேருந்து காய்கறியிலேருந்து எல்லா வகையான சப்ளையும் ஏற்றிட்டு போகக்கூடிய லாரிகள்லேருந்து எல்லா வகையான போக்குவரத்தும் பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகும். இதனால் விலைவாசி உயர்வு அப்படிங்கிறதும் பெரிய அளவில் உருவாகும். இது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு தேவையான எரிபொருளும் கிடைக்காம போகும். பவர் ஜென்ரேஷனில் பெரிய அளவுக்கான சிக்கல் ஏற்பட்டு மின்வெட்டு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும். ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய எக்கனாமி அப்படிங்கிறது மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் அபாயம் இந்த எரிபொருள் சிக்கல்னால ஏற்படும். ஸோ ஈரான் அமெரிக்கா போர் அப்படிங்கிறது இந்தியாவில் ஏன் பேசப்படணும், இந்தியாவில் ஏன் விவாதிக்கப்படணும், ஏன் இது இந்தியாவுக்கு முக்கியம், தமிழ்நாட்டில் சென்னையில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு தெருவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சாதாரணமான ஒருத்தனுக்கு ஈரானில் நடக்கக்கூடிய போர் பற்றி பேசுகிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, அமெரிக்கா ஈரானில் நடத்திக்கிட்டு இருக்க மோசமான போர் அப்படிங்கிறது இன்றைக்கி சென்னையில் ஏதோ ஒரு மூலையில் வசிக்கக்கூடிய சாமானியர்களான நம்மை பாதிக்கிற நிலைக்கு நெருங்கி விட்டது அப்படிங்கிறத நம்ம கவனத்தோடு அணுக வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய பாதிப்பை இந்த போர் இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்தியாவுக்கு இந்த போரை நிறுத்துறதுல ஒரு ரோல் இருக்கணும்ல. அந்த ரோலை ஏற்றுத்தான் இந்தியா நடந்திருக்கிறதா, இந்திய அரசு நடந்திருக்கிறதா, அல்லது இந்திய பிரதமர் மோடி நடந்து கொண்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி பதிலாக வந்திருக்கு. கேள்விக்குறின்னு சொல்கிறத விட இந்தியா எப்போதும் இல்லாத, கடந்த காலங்களில் எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை ஓப்பனாக அமெரிக்க சார்பு நிலையை எடுத்திருக்குது. மோடி வந்து இஸ்ரேலுக்கு போய் நேத்தன்யாகுவை பார்த்துட்டு கடுமையாக பாராட்டிட்டு வந்தார். இவருக்கு அவார்டு கொடுத்தாரு, எல்லாம் நடந்தது. இவர் வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தோம்னா ஈரானில் குண்டு போட்டாங்க, குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க, உச்ச தலைவர் கொல்லப்பட்டார். ஆனால் ஈரானினுடைய உச்ச தலைவர் கொல்லப்பட்ட பிறகு இந்தியா அது தன் தரப்பிலிருந்து ஒரு இரங்கலையோ கண்டனத்தையோ எதையுமே தெரிவிக்கலை. ஆனால் பிரதமர் மோடி நான் வந்து இஸ்ரேல் அதிபரோடு தொடர்பு கொண்டு பேசின நிலவரங்களை கேட்டறிஞ்சேன் அப்படின்னு அறிக்கை கொடுத்துட்டு ஈரானை கண்டிக்கிறார். இது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை அப்பட்டமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவான அல்லது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு வெளியுறவு கொள்கையாக இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை மாறி இருக்கு அப்படிங்கிற மெசேஜை உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி இந்த கடந்த 75 ஆண்டுகளில் எப்போவுமே இவ்வளோ பெரிய கிரைசிஸை சந்தித்தது இல்லை. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தோம்னா அணிசேரா நாடுகளினுடைய மிக முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணாங்க. குளோபல் சவுத் நாடுகளினுடைய தலைமை மாதிரி
இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னால சாதாரண ஏழை நாடுகளுக்கும் வளரும் நாடுகளுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அளவுக்கு இந்தியா வந்து ஒரு முக்கியமான மீடியேட்டராகவும் இன்டர்நேஷ்னல் நீதிமன்றங்களில் வாதிடக்கூடிய அளவுக்கு இந்தியா ஒரு முக்கியமான ரோலையும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது. ஏன் அப்படின்னா இந்தியா ஒரு நடுநிலை வகித்து கொண்டு இருந்தது. அந்த டிப்ளமேட்டிக் பொசிஷனை இன்னைக்கு இந்தியா பிரதமர் மோடியினுடைய நிலைப்பாட்டினால் இழந்திருக்குது அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு முக்கியமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இன்னும் இந்தியாவினுடைய இந்த நிலைப்பாட்டை ஏன் வந்து வெளியுறவு கொள்கையை பற்றி ஆராய்பவர்கள் ஏன் கவலைக்குரியதாக பார்க்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து தன்னோட ஆயிலுக்காக ஈரானிடம் வந்து நிறையா இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஈரான் வந்து கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் இந்தியாவுக்கு ஆயிலை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தோம்னா ஈரானுக்கு இந்தியாவுக்கும் சில ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு இந்திய ரூபாயிலேயே வந்து ஆயிலை வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கான வழிகளை எல்லாம் ஈரான் வந்து உருவாக்குச்சு. இதன் மூலமாக பார்த்தோம்னா இந்தியாவால் நிறைய அந்நிய செலவாணி ஃபாரின் ரிசர்வ்ஸை வந்து சேமிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் பார்த்தோம்னா உலக அளவில் கச்சா எண்ணெயோட விலை ஏறிக்கிட்டு இருந்தப்ப இந்தியாவுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஆயிலை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வகையில் உலக அளவில் கச்சா எண்ணெயோட விலை ஏறிக்கிட்டு இருந்தப்ப இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறாமல் இருந்ததுக்கு ரஷ்யா தந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது முக்கியமான காரணம். ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமெரிக்கா சும்மா இருக்குதுமா? 2019 வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு அமெரிக்கா மிரட்டல் விடுத்துச்சு. ஈரானோடு உங்களுடைய எல்லா பிஸ்னஸ் வர்த்தகத்தையும் நீங்கள் நிறுத்தணும், எல்லா உறவையும் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மோடி என்ன பண்ணார்னா ஈரானோட ஃபர்ஸ்ட் கட்டை வந்து பண்ணார். சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரஷ்யா கிட்ட மட்டும் வாங்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிரட்டல் மறுபடியும் ட்ரம்ப் சில வருடங்கள் கழித்து மறுபடியும் மிரட்டல். என்ன அப்படின்னா ரஷ்யா கிட்டேயும் நீங்கள் வாங்கக்கூடாது, நிறுத்தணும், எங்ககிட்ட மட்டும்தான் வாங்கணும். நீங்கள் ஆயில் வாங்கினா அது யூஎஸ் ஆயிலாக தான் இருக்கணும், ஈரான்கிட்ட ரஷ்யாக்கிட்டலாம் வாங்கக்கூடாது, அவங்களாம் தீய சக்தி, நாங்கள் மட்டும்தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து மிரட்டினார். உடனே அந்த மிரட்டலுக்கும் டேரிஃப் நான் 50% போடுவேன், 500% போடுவேன். இந்த டேரிஃபுக்கு கூட பார்த்தோம்னா நான் யாரிடம் எண்ணெய் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சாவர்னிட்டி சார்ந்த விஷயம், என்னுடைய இறையாண்மை, அது என்னுடைய வெளியுறவு கொள்கை, அது அதை நீ தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறத உலக அளவில் இருக்கக்கூடிய வளரும் நாடுகளை திரட்டி அதை ஒரு முக்கியமான லாபியாக மாற்றி இதுக்காக ஃபைட் பண்ண வேண்டிய இடத்துல இருந்த இந்தியா இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் டைரக்ட் சரண்டர் மாதிரி யூஎஸ் இந்தியா ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு நாங்கள் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை அறிவிச்சது டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இந்தியா சைட்லேருந்து நாங்கள் நிறுத்துகிறோமா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருந்தாங்க. ஆனால் திருப்பி ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத இந்தியா ஆல்ரெடி நிறுத்திடுச்சு அப்படிங்கிறத அமெரிக்க அதிகாரிகள் தான் உறுதிப்படுத்துகிறாங்க. யூஎஸோடைய ட்ரெஸரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் வந்து அவர் சோசியல் மீடியாவில் ஓப்பனாக போடுறார். நாங்கள் வந்து இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத இந்த ஒரு 30 நாளைக்கு மட்டும் அலோவ் பண்ணுறோம், வாங்கிக்கோங்க அப்படின்னு ஓப்பனாக போட்டுட்டு, இது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு மட்டும்தான், இதெல்லாம் லாங் டேர்முக்கெலாம் கண்டினியூ ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியா வந்து யூஎஸ் கிட்டேருந்து தான் நிறைய ஆயிலை வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு போடுறார். இன்னும் ஒரு படி ஓவராக போய் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன்ஸ் ஹேவ் பீன் வெரி குட் ஆக்டர்ஸ். எதுக்கு அப்படின்னா they stopped buying sanctioned Russian oil when the United States told them to. நாங்கள் யூஎஸ்லேருந்து சொன்னோம், உடனே அவங்க ரஷ்யன் ஆயில் வாங்குறத நிறுத்திட்டாங்க. யார் சொல்கிறது? யூஎஸ்னுடைய ட்ரெஷரி செக்ரட்டரி. அப்போ இந்தியாவினுடைய பாலிசியில் என்ன உறுதி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையே வெளிநாட்டு அதிகாரிகள் சொல்லி அவர்கள் அறிக்கை விட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிலையில் இந்திய மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வெளியுறவுத்துறையை சேர்ந்த ஆய்வு பண்ணக்கூடிய பலரும் கவலையாக பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போ யூஎஸ் அதிகாரிகளே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, முதல்ல ஈரான்கிட்ட நிறுத்தியாச்சு, இப்போ ரஷ்யாகிட்ட நிறுத்தியாச்சு. அப்போ பெரும்பகுதி வந்துக்கிட்டு இருந்தது எங்கேருந்து? மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்துக்கிட்டு இருந்த எண்ணெய், எல்பிஜி, யூரியா எல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ போரினால் நிறுத்தப்பட்டுருச்சு. அப்போ இந்தியா கிட்ட இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஸ்டாக் இருக்குது பெட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இது குறித்து ஒரு அறிக்கையை தந்திருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய ஆயில் ரிசர்வ் ஸ்டாக் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடாக இருக்குது, 100 மில்லியன் பேரல் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. இது மூலமாக பார்த்தோம்னா ஒரு 40லேருந்து 45 நாளுக்கு தான் ஓட்ட முடியும் அப்படிங்கிற எச்சரிக்கையை ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுத்துருக்குது. ஒருவேளை இந்த போர் இந்த 40-45 நாட்களை தாண்டி போகுது அப்படின்னா இந்தியாவினுடைய எரிபொருள் அப்படிங்கிறது மிகப்பெரிய தட்டுப்பாட்டை சந்திக்கும். ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம வாங்க போகிறோமே அப்படின்னா, ரஷ்யா கிட்ட வாங்கினாலுமே ரஷ்யாவிலிருந்து வாங்குகிற எண்ணெயினுடைய அளவு அப்படிங்கிறது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வந்திருந்த
ஒட்டுமொத்த எண்ணெயின் அளவை சமன் செய்கிற அளவுக்கு அங்கேருந்து வர முடியுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஒரு 20-25 நாளைக்கு பெட்ரோல் டீசல் ஸ்டாக் வச்சுருக்காங்க. இன்னொரு 20 நாளைக்கு வந்து பார்த்தோம்னா க்ரூட் ஆயிலை ஸ்டாக்காக வச்சுருக்காங்க. மொத்தமாக ஒரு 40-45 நாள் தான் இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வச்சு இங்கே பெட்ரோல் டீசல் கொடுக்க முடியும், எரிபொருளை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் சொல்லக்கூடிய செய்தி. அதே மாதிரி இந்த தட்டுப்பாடு ஆயில் பிரைஸ்லையும் பெரிய அளவுக்கான உயர்வை வந்து உலகம் முழுக்கவே ஏற்படுத்தி இருக்குது. சர்வதேச சந்தையிலேயே கச்சா எண்ணெயுடைய விலை அப்படிங்கிறது பெரிய ஏற்றத்தை வந்து கண்டிருக்கு. ஒரு பேரலுக்கு $10 விலை உயர்வு நடந்தாலே பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து ஆனுவல் இம்போர்ட் பில் இருக்கு இல்லைங்களா, ஒரு வருஷம் முழுக்க கொடுக்கக்கூடிய பில்லு, அந்த பில்லில் வந்து $14 பில்லியன் வந்து அதிகமாக இந்தியா செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஃபாரின் ரிசர்வ்ஸை. இது இந்தியாவுடைய எக்கனாமியில் பெரிய அளவுக்கான ஒரு அடியை ஏற்படுத்தும். இது குறித்து பார்த்தோம்னா மூடிஸ் ரேட்டிங்ஸ் அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்த்தோம்னா இந்த காஸ்ட்லியான எனர்ஜி இம்போர்ட்டின் வழியாக வந்து பார்த்தோம்னா இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வீக்கன் ஆகும். அப்படி வீக்கன் ஆகிறது மூலமாக இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது பெரிய அளவில் அதிகரிக்கும். ஸோ இது ஒரு எக்கனாமிக் ஷாக்காக இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கச்சா எண்ணெய் விலையில் இன்னும் ஏராளமான உயர்வு வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உலக அளவில் செய்தி நிறுவனங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவிலான பணத்தை எரிபொருள் இறக்குமதிக்காக இந்தியா செலவு பண்ண வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தகவல். ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா சிலிண்டர் விலை $60 ஏற்றப்பட்டுடுச்சு, டொமஸ்டிக் சிலிண்டரோட விலை. ஸோ இன்னும் அடுத்தடுத்து என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளிவரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம பார்க்க முடியும். இந்த போர் தொடர்ந்து வீரியத்துடன் அதிகரிச்சுக்கிட்டே போகக்கூடிய சூழலில். ஸோ இதெல்லாம் வந்து எரிபொருள் தட்டுப்பாடால் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்தியாவின் மேலே ஒரு மானிட்டரிங் மெக்கானிசத்தை போட்டிருக்கு இல்லைங்களா, இது லாங் டேர்மில் இந்தியாவினுடைய பாலிசியை பெரிய அளவில் கேள்விக்குள்ளாக்க போகுது. நாங்கள் யார்கிட்ட எண்ணெய் வாங்குவோம் அப்படிங்கிறத யூஎஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ இது வந்து ஒரு சீரியஸான ஒரு சேஞ்சஸை இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசியில் கொண்டு வந்திருக்கு. ரொம்ப குறிப்பாக இந்தியா டிப்ளமேட்டிக் ஸ்பேஸில் அது வகிச்சிட்டு இருந்த இடத்துல இருந்து மோடி இந்தியாவை அகற்றி இருக்கிறார். தன்னுடைய இந்த இஸ்ரேல் அமெரிக்க பாசத்தின் மூலமாக அல்லது இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய மிரட்டலுக்கு அடிபணிந்ததன் மூலமாக அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக வந்திருக்கு. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மீதான உலக நாடுகளுடைய பார்வை இருக்குல்ல, அதுவுமே கூட இனிமேல் மாறும். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க இந்தியாவை பார்த்த விதம், அணுகிய விதம் அப்படிங்கிறது வேற. ஆனால் இனிமேல் இந்த போருக்கு பிறகு, அதாவது இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனியர்களை மிகப்பெரிய அளவுக்கு போர்க்குற்றங்களுடன் இன அழிப்புக்கு உள்ளாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உலகம் முழுக்க விவாதிக்கக்கூடிய விஷயம். அப்போ இஸ்ரேலுக்கு ஆதரிக்கிறதன் மூலமாக அந்த போர்க்குற்றங்கள் இந்தியா ஆதரவு அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை உலக அளவில் உருவாகும். இன்னொரு பக்கம் இந்தியா அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய சபார்டினேட், அமெரிக்காவினுடைய பாலிசி தான் இந்தியாவினுடைய பாலிசி. இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, இவங்ககிட்ட எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சூழல் உருவாகும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் கல்ஃப் நாடுகள் இருக்குல்ல, வளைகுடா நாடுகளில் பெரும்பாலும் இந்தியர்கள் வந்து வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கோடி மக்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் வளைகுடா நாடுகளில் வசிக்கிறாங்க. இப்போ இந்தியாவினுடைய பாலிசி ஷிஃப்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது, குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவான இந்தியாவின் நிலைப்பாடு அப்படிங்கிறது அங்கு வசிக்கக்கூடிய தொழிலாளர்களை கூட பெரிய அளவில் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்தியாவினுடைய ப்ரோ இஸ்ரேல் ஸ்டாண்ட்ஸ்னால ஆன்டி இந்தியன் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது கல்ஃப் கண்ட்ரீஸில் வரக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இது குறித்து பார்த்தோம்னா இந்த ஒர்க்கர்ஸுக்கு இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி ஷிஃப்ட்னால கல்ஃபில் இருக்கக்கூடிய இந்தியாவின் ஒர்க்கர்ஸுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆனந்த் டெல்டும்டே வந்து குறிப்பிடுறார். ஸோ யூஎஸ் இஸ்ரேல் ஈரான் வார் அப்படிங்கிறது அந்த நாடுகளையோ அல்லது வளைகுடா நாடுகளை மட்டுமே சிக்கலில் தள்ளலை. அந்த போரின் மீது இந்தியாவினுடைய பிரதமர் மோடியும் இந்தியாவை ஆள்கிற பாஜக அரசும் எடுத்த நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்திய மக்களையும் நீண்ட கால நோக்கில் பாதிக்கக்கூடிய இடத்துக்கு உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளும் சர்வதேச ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்தாக இருக்குது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.